அனைவருக்கும் மக்களே, இந்த வகுப்புல நம்ம என்ன பார்க்க போறோம்னா அரசியலமைப்பு உருவாக்கம். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் வகுப்புல என்ன பார்த்தோம்னா அரசியல் நிர்ணய சபையை உருவாக்க சொல்லி கோரிக்கை வைத்த குழு என்ன, அது எப்படி உருவாக்கப்பட்டது, என்னென்ன பரிந்துரைகள் வழங்கியது, அதுக்கப்புறம் அரசியல் நிர்ணய சபை உருவாக்க சொல்லி கோரிக்கை வைத்தவர்கள் யார் யாருன்னு பார்த்தோம். இப்போ இந்த வகுப்புல அரசியல் நிர்ணய சபையை பத்தி கிளியரா பார்க்கலாம் வாங்க. அரசியல் நிர்ணய சபையில மொத்தம் 389 உறுப்பினர்கள் இருந்தாங்க. ஓகேங்களா? எத்தனை உறுப்பினர்கள்? 389 உறுப்பினர்கள். இதுல 15 பேர் பெண்கள். ஓகேங்களா? பெண்கள் எத்தனை பேர் கேட்டாங்கன்னா 15 பெண்கள். ஓகேங்களா? 389ல 15 பெண்கள். இப்போ இந்த 389 நான் உங்களுக்கு மூணா பிரிச்சு சொல்றேன். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் 292 பேர். ஓகேங்களா? 292 பேர் பிரிட்டிஷோட கட்டுப்பாட்டுல இருந்த பிரிட்டிஷ் இந்திய மாகாணங்கள்ல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 292 பேர் மறைமுக தேர்தல் மூலம். அதே மாதிரி 3 + 1. ஓகேங்களா? 3 யாருன்னு கேட்டீங்கன்னா முதன்மையான மாகாணத்துல இருந்து 3, பலிசிஸ்தான் 1. இந்த 200 மொத்தம் எத்தனை? 296 பேர். இந்த 296 பேருமே மறைமுக தேர்தல் மூலம். ஓகேங்களா? மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் 10 மில்லியன் மக்கள் தொகைக்கு ஒரு உறுப்பினரிடம் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. அடுத்தது மிச்சம் 93 பேர் இருக்காங்களா? இந்த 93 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா மன்னராட்சி பகுதியில இருந்து. ஓகேங்களா? மன்னராட்சி பகுதியில இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள், மன்னர்களால் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் 93 பேர். இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் 296 பேர். இங்க வந்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஓகேங்களா? மன்னராட்சி பகுதியிலிருந்து நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள். அப்ப நியமனம் மூலம் மன்னராட்சி பகுதியில நியமனம் மூலம் நியமிக்கப்பட்ட உறுப்பினர்கள் 93 பேர். ஆக மொத்தம் 389 பேர் தான். இப்ப இந்த 296ல 208 இடம் வந்து காங்கிரஸ். 208 இடம் என்ன? காங்கிரஸ். 73 இடம் முஸ்லீம் லீக். மீதி 15 மற்ற கட்சிகள். ஓகேங்களா? மீதி 15 மற்ற கட்சிகள். இதை தெரிஞ்சு வச்சுங்க, லைட்டா நோட் பண்ணி வச்சுங்க. இது ஆனா அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இல்ல, பட் நோட் பண்ணி வச்சுங்க. ஒரு ஆள் கேட்டா கேட்கலாம். இப்போ எத்தனை? 389 பேர்னு சொல்லியிருக்கோமா? 389 பேர் மறைமுக தேர்தல்னு சொல்லியாச்சு. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, மறைமுக தேர்தல் நடைபெற்றுச்சா, இல்ல நியமன உறுப்பினர்கள் மூலம் நடைபெற்றுச்சா, நியமிக்கப்பட்டவர்களா, இல்ல நேரடி தேர்தல் நடைபெற்றுச்சா, இல்ல அரசியல் நிர்ணய உறுப்பினர்கள் மேற்கண்ட எதுவும் இல்லையா? அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து கேட்டாங்கன்னா மேற்கண்ட எதுவும் இல்லை போட்டீங்கன்னா மறைமுக தேர்தல் நடைபெற்றிருக்கு, நியமன உறுப்பினர்கள் எதுவும் நியமனிச்சும் பெற்றிருக்காங்க. ஓகேங்களா? அதனால மேற்கண்ட எதுவும் இல்லை கொடுத்துங்க. ரெண்டுமே கொடுத்தா மட்டும் தான், மறைமுக தேர்தல் பிளஸ் நியமனம் அப்படின்னு கொடுத்தா மட்டும்தான் ஆன்சர் அடிக்கணும். மற்றபடி வேற எது கொடுத்தாலும் ஆன்சர் கரெக்ட் இல்ல. இப்ப நெக்ஸ்ட் 389 பேர் நம்ம பார்த்தோம். எத்தனை பேர்? 389 பேர்னு பார்த்தோம். இது வந்து 31/12/1947 முன்னாடி, 31/12/1947 முன்புதான் இந்த 389 பேர். இந்த 31/12/1947 என்ன பண்றதுன்னா பாகிஸ்தானை பிரிச்சாங்க தெரியும். ஆகஸ்ட் 15 பாகிஸ்தான் பிரிச்சாங்க, 1947 பிரிச்சாங்க தெரியும். சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா அங்க அரசியல் நிர்ணய சபை உருவாக்க, பாகிஸ்தான்ல அரசியல் நிர்ணய சபை உருவாக்கப்பட்டதுனால இங்க உறுப்பினர்கள் எண்ணிக்கை ஒரு 90 குறைஞ்சிருக்கும். அப்ப 289. ஓகேங்களா? 289 தான் மாறி இருக்கும் நம்ம இந்தியாவோட அரசியல் நிர்ணய சபை உறுப்பினர்கள் 1947. இப்போ தெரிஞ்சிச்சா? இப்போ நெக்ஸ்ட் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுன்னு கேட்டாங்கன்னா 9/12/1947. 9/12/1947 நடைபெற்றுச்சு. இதுல எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு கேட்பாங்க. 211 பேர் கலந்துட்டாங்க. ஓகேங்களா? தனி பாகிஸ்தான் குறிக்க 1946 நடைபெற்றுச்சு. மன்னிச்சுங்க, 1946 நடைபெற்றுச்சு. 211 பேர் கலந்துக்கிட்டாங்க. தனி பாகிஸ்தான் யூனியனா 1946 பாகிஸ்தான் பிரிக்கப்பட்டிருக்காது. அதனால தனி பாகிஸ்தான் கோரிக்கையை முன்வைத்து முஸ்லீம் லீக் வந்து இந்த முதல் கூட்டத்தில் கலந்துருக்காது. ஓகேங்களா? அடுத்தது இதோட முதல் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஓகேங்களா? டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தான் முதல் தலைவர். சச்சிதானந்த சின்ஹா தான் முதல் தலைவர். அதாவது தற்காலிக தலைவரா சச்சிதானந்த சின்ஹா தலைவர். ஏன்னா அப்போ வந்து பிரெஞ்சு முறைப்படி நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மூத்த உறுப்பினர் இருந்தா நம்ம தலைவராக நியமிச்சிருப்போம். அது மாதிரி டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா வந்து தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பாரு. அதுக்கப்புறம் நிரந்தர தலைவரா இருந்தது யாருன்னு கேட்டீங்கன்னா ராஜேந்திர பிரசாத். டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் இவர் தான் நிரந்தர தலைவராக நியமிக்கப்பட்டிருப்பார். துணைத் தலைவர்களாக யார் யாருன்னு கேட்டீங்கன்னா ஹச்சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி. ஹச்சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா? வி டி கிருஷ்ணமாச்சாரி. ஓகேங்களா? அப்ப முதல் தலைவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா தற்காலிக தலைவர் கேட்டா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா, நிரந்தர தலைவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத், துணைத் தலைவர்கள் கேட்டீங்கன்னா ஹச்சி முகர்ஜி மற்றும் வி டி கிருஷ்ணமாச்சாரி. அடுத்தது கடைசியா சட்ட ஆலோசகர் யாருன்னா BN ராவ். ஓகேங்களா? BN ராவ் வந்து சட்ட ஆலோசகர். ஓகேங்களா? அரசியல் நிர்ணய சபையோட சட்ட ஆலோசகர் யாருன்னு கேட்டீங்கன்னா BN ராவ். இது அதுக்கு அடுத்தது
செயலாளர், அரசியல் நிர்ணய சபையின் செயலாளர் கேட்டீங்கன்னா HVR ஐயங்கார். ஓகேங்களா, இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, மறக்காம இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இப்போ முதல் கூட்டம் 1946 9/12/1946 நடைபெற்று நம்ம பார்த்துட்டோம். இப்போ 13/12/1946 ஒரு இம்பார்ட்டன்ட் டேட். திரும்ப 13/12/1946 ஒரு இம்பார்ட்டன்ட் டேட். என்ன கேட்டீங்கன்னா நேரு என்ன பண்ணிருப்பாருன்னா, ஜவஹர்லால் நேரு நோக்க தீர்மானத்தை வெளியிட்டிருப்பாரு. ஓகேங்களா, அரசியல் நிர்ணயத்தமைக்கான நோக்க தீர்மானத்தை நேரு 13/12/1949 வெளியிட்டிருப்பார். இதை எப்ப அரசியல் நிர்ணய சபை ஏத்துக்கும்னு கேட்டீங்கன்னா 22/1/1947 ஏத்துக்கும். ஓகேங்களா, அரசியல் நிர்ணய சபை நேருவின் நோக்க தீர்மானத்தை எப்போது ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்டால் 22/1/1947 ஏத்துக்கும். இதுக்கு அடுத்து சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு நம்ம முகவுரை இப்ப இருக்க அரசியலமைப்புல இருக்க முகவுரையில இந்த நேரு இது பண்ண நோக்க தீர்மானம் தான் முகவுரையா வைக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா, சில திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டு இதே இந்த மாதிரி 22/1 அதே மாதிரி 22/7/1947 ஞாபகம் வச்சுங்க. இப்பதான் தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். தேசிய கொடி எப்பொழுது இந்தியா ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா 22/7/1947 தேசிய கொடி ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். 21/1/1947 நேரோட நோக்க தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அடுத்தது இதுல முக்கியம் பார்க்க வேண்டியதுன்னா அரசியல் நிர்ணய முக்கியம் பார்க்க வேண்டியதுன்னு கேட்டீங்கன்னா இதுல காந்தியடிகள் அரசியல் நிர்ணய சபையில காந்தியடிகளும் இடம்பெற்றிருக்க மாட்டார். அப்புறம் முகமது அலி ஜின்னா, பாகிஸ்தான் தலைவரான முகமது அலி ஜின்னா அவரும் இதுல இடம்பெற்றிருக்க மாட்டார். ஓகேங்களா, ரெண்டு பேரும் இடம்பெற்றிருக்க மாட்டாங்க, முகமது அலி ஜின்னாவும் சரி காந்தியடிகளும் சரி. இப்போ நெக்ஸ்ட் பார்க்க வேண்டியதுன்னா மொத்தம் அரசியலமைப்பு உருவாக்க அரசியல் நிர்ணய சபை மொத்தம் 8 முதன்மை குழுக்கள் பிளஸ் ஒரு 15 துணை குழுக்கள்னு மொத்தம் 23 குழுக்கள் போட்டிருக்கோம். 23 குழுக்கள் போட்டிருக்கோம். இந்த 23 குழுக்கள்ல முக்கியமான இந்த 8 குழுக்களை பார்க்கணும். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஒவ்வொன்றா சொல்லிட்டு நீங்க நோட் பண்ணிங்க, ஏன்னா இதுதான் டைம் ஆகும். முதன்மை குழுக்களை ஃபர்ஸ்ட் மத்திய அரசியலமைப்பு குழு, மத்திய அல்லது ஒன்றிய அதிகாரங்கள் குழு, மாநிலங்கள் குழு அப்படிங்கிற 3 குழு. ஓகேங்களா, மத்திய அரசியலமைப்பு குழு, மத்திய அல்லது ஒன்றிய அதிகாரங்கள் குழு, மாநில அரசியலமைப்பு குழு அப்படிங்கிறதுக்கு யார் தலைமை ஏற்றார் அப்படிங்கிறதா ஜவஹர்லால் நேரு. அடுத்து மாகாண அரசியலமைப்பு குழு, அப்புறம் அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மைக்கான ஆலோசனை குழு. இது ரெண்டுக்கு மாகாண அரசியலமைப்பு குழு, அடிப்படை உரிமைகள் மற்றும் சிறுபான்மைக்கான ஆலோசனை குழுக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வேண்டியது என்ன கேட்டீங்கன்னா வரைக்குழுக்கு டாக்டர் BR அம்பேத்கர். அடுத்து நடைமுறை விதிகள் குழு மற்றும் தலைமை குழுவுக்கு ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா, டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நடைமுறை விதிகள் குழு மற்றும் தலைமை குழுவுக்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இந்த 8 முதன்மை குழுக்கள் தான் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் 15 துணை குழுக்கள் போட்டாங்க. மொத்தம் எத்தனை குழுக்கள் கேட்டாங்கன்னா 23 குழுக்கள். மீதி இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். நன்றி.